உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு சந்திப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. விடிந்திருக்கும் இந்த 2012ஆம் ஆண்டு புது வருடம் உங்கள் அனைவருக்கும் மகிழ்வான வருடமாக அமைய எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 2012இல் நாங்கள் எமது ஒரு வருட பூர்த்தியில் இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான உறுப்பினரை சந்திக்கவிருக்கின்றோம். இன்று எமது கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார். கடந்த 80 வருடங்களாக தமிழர் அரசியலிலே அனுபவம் பெற்ற ஒரு பரம்பரையிலிருந்து ஒருவர். 1931ஆம் ஆண்டு தனது அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்ட ஜி பொன்னம்பலம் அவர்களுடைய பேரன், அதே நேரம் விடுதலை புலிகளால் மாமனிதர் என்று பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்ட குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய மகன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்று எமது கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உபதலைவரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை இன்று நாம் கலையகத்தில் சந்திக்கின்றோம். வணக்கம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள். வணக்கம். முதலில் எமது புதுவருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது 2012 தமிழ் மக்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? 2012 நம்மை பொறுத்தவரையில் ஒரு மிக முக்கியமான ஒரு வருடம். தமிழ் சரித்திரத்தில் ஒரு திருப்புமுனை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம். நம்முடைய பிரச்சனை, இனப்பிரச்சனை சர்வதேசமயப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலில், உலகத்துடைய கண் இலங்கை தீவில் இருக்கின்ற ஒரு சூழலில், அதுவும் விசேஷமாக தமிழ் மக்களை ஸ்ரீலங்கா அரசு எப்படி அணுகப் போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு இருக்கின்ற இந்த சூழலில் தமிழ் மக்களுடைய தலைவிதி தீர்மானிக்கக்கூடிய ஒரு வருடமாக ஒரு சந்தர்ப்பம் 2012ஆம் ஆண்டு நமக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். அதை நாங்கள் எப்படி கையாளப் போகின்றோம் என்றதுதான் கேள்வி. சரி, தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து விட்டீர்கள். பிரிந்த பின்பு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தற்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? தற்போது தங்களுடைய கட்சி என்ன செய்து கொண்டிருக்கின்றது? தங்களுடைய கட்சிக்கு மக்களினுடைய ஆதரவு எப்படி இருக்கின்றது? நம்மை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து நாங்கள் விலகின பொழுதே நாங்கள் ஒன்றை தெளிவாக விளங்கி கொண்டோம். எங்களுடைய எதிர்கால அரசியல் என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாகத்தான் இருக்க போகின்றது என்று. ஆனால் இது இந்த பாராளுமன்ற கதிரை பிடிப்பதற்கான இல்லாட்டி ஒரு வேறு விதமாக பதவிகள் நோக்கின ஒரு அரசியலாக எங்களோட பயணம் இருக்கக்கூடாத ஒரு ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் இருந்தோம். கூட்டமைப்பிலிருந்து விலகினதுக்கு முக்கிய காரணம் கூட்டமைப்பு போகிற பாதை, மக்களை பொறுத்தவரையில் கூட்டமைப்பு அந்த பழைய பாதையில் உறுதியாக இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் மக்கள் இருந்தார்கள். ஆனால் நாங்கள் கூட்டமைப்பில் இருந்தவர்கள் என்ற வகையில், அதுவும் விசேஷமாக மே மாதம் இந்த யுத்தம் முடிஞ்ச கையோடு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய மூத்த தலைமை அந்த பாதையிலிருந்து விலகத் தொடங்கினார்கள் என்று ஒரு உள்வீட்டு உள்ளே இருந்து கொண்டு நல்ல அறிஞ்சவர்கள் என்ற வகையில் எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருந்தது. எங்களோட மக்கள் ஏமாற்றப்படாமல் இந்த மக்களுக்கு இந்த உண்மைகளை வெளியே கூறுவத ஒரு அத்தியாவசிய தேவை ஒன்று இருந்தது. 150,000 மக்கள் உயிர் கொடுத்த இந்த கோஷங்களாக எங்களுடைய உரிமைகளை கோஷங்களாக பயன்படுத்தி செயலில் முழுமையாக கைவிட்டு போகிற பாதையில் போகிறதுக்கல்ல. ஆகவே நீங்கள் இந்த தகப்பனை பற்றி கூறுகிறீர்கள். இந்த தகப்பனம் உயிர் கொடுத்த அதுக்காக இல்லை. ஆகவே எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, இந்த மக்களுக்கு உண்மையை கூறுவது. அந்த பொறுப்பு தான் எங்களுடைய முக்கியமான இலக்கு. நாங்கள் நம்முடைய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இங்கே நடப்பது என்ன, இந்த தலைமைகள் என்று கூறுகின்றவர்கள் உண்மையிலே எங்களுடைய மக்களுடைய நிலங்களில் செயல்படவில்லை, வேறு நிலங்களில் தான் செயல்படுகின்றார்கள் என்ற உண்மைகளை வெளிப்படுத்தி இறுதியில் மக்கள் முடிவெடுக்கட்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து விலகும் போது உங்களுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமைக்கும் இடையில் இருந்த முக்கிய பிரச்சனை என்ன கொள்கை முரண்பாடு அங்கே இருந்தது? கொள்கை முரண்பாடு இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு உதாரணத்துக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறுவார்கள், தாங்கள் ஒரு தனித்தேசிய இனம், தமிழர் ஒரு தனித்தேசிய இனம், நாங்கள் சுயநிர்ணய உரிமைக்கு உரித்தானவர்கள் என்று. ஆனால் தனித்தேசிய இனத்துக்கும் சுயநிர்ணய உரிமைக்கும் அர்த்தங்கள் இருக்குது, ஒரு ஆழமான அரசியல் அர்த்தங்கள் இருக்குது, சட்ட அர்த்தங்கள் இருக்குது. நீங்கள் தமிழ் தேசிய இனம் சுயநிர்ணய உரிமை என்று கூறிக்கொண்டு, தமிழர் தாயகம் என்றெல்லாம் கூறிக்கொண்டு நீங்கள் அதிகார பகிர்வு இல்லாட்டி அதிகார பரவலாக்கல் என்ற பாதைக்குள் போக முடியாது. அப்போ நீங்கள் ஒரு கொள்கை ஒன்றை நீங்கள் கடைப்பிடிக்கின்ற பொழுது
அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் உங்களுடைய அரசியல் பாதையும் அமைய வேண்டும். அப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த நாங்கள் ஒரு கொள்கையிலிருந்து விலகி தேசிய இனம், நாங்கள் ஒரு தனித்தேசம், எங்களுக்கென்று ஒரு தனித்துவமான இறமை இருக்கு என்றால் அந்த தேசத்துக்கும் அந்த இறமைக்கும் உரிய அங்கீகாரத்தை நாங்கள் சர்வதேச மட்டத்தில் பெற்றுக்கொண்டு நாங்கள் சிங்கள தேசத்தோடு பேச வேண்டும். அதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாதை. நீங்கள் உண்மையிலே நீங்கள் சுயநிர்ணயம், நாங்கள் ஒரு தேசம், எங்களுக்கென்று சுயநிர்ணய உரிமை இருக்குன்ற ஒரு பாதையில் நீங்கள் போக தயாரென்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பாதை முதல் தேசத்துக்கு அங்கீகாரம் எடுத்ததுக்கு பிற்பாடு சிங்கள தேசத்தோட ஒரு சமரசனம் போகிறதுக்கான பாதை தான். அப்படி அந்த பாதையை விட்டு நீங்கள் ஏற்கனவே இருக்கிற ஸ்ரீலங்கா அரசை மாற்றி அமைக்கிற ஒரு வேலை திட்டத்தில் இறங்க போகிறீர்கள் என்றால் அந்த சுயநிர்ணய உரிமை என்ற நிலப்பாடு முழுமையாக அடிபட்டு போகின்றது. அப்போ இந்த நுணுக்கங்கள் எங்களை மக்களுக்கு தெரியாது. இந்த நுணுக்கங்கள் விளங்காமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பை என்னடா எங்களோட மக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த புது வருஷம் பிறக்க எங்களுக்கு எத்தனையோ சிரமங்கள் இருக்குது. எங்களோட மக்களுடைய அன்றாட வாழ்க்கையே ஒரு சவாலாக இருக்குது. சரியோ, இப்போ அவர்கள் இந்த நுணுக்கங்களை பெரிய அளவில் பார்க்க முடியாத ஒரு சூழல். அப்போ இது கூட்டமைப்புக்கு ஏமாத்துறதுக்கு ஒரு வசதி இல்லை. இன்று விடுதலை புலிகள் இலங்கையில் செயற்படவில்லை. இந்த நிலைமையிலே பெரும்பாலான ஆசனங்களை கொண்டிருப்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அவர்களுக்குத்தான் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் மக்களுடைய உரிமையை தீர்மானிப்பதற்கோ அல்லது அவர்களுடைய தலைவிதியை தீர்மானிப்பதற்கான உரிமை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு எந்த விதமான பாராளுமன்ற ஆசனமும் இல்லை. இந்த நிலையிலே நீங்கள் பிரிந்து செல்வது எவ்வாறு தேசியத்துக்கு சாத்தியமாகும் என்று நினைக்கின்றீர்கள்? தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற தேர்தலிலோ மற்ற தேர்தலிலும் கூட மக்களுக்கு முன்னுக்கு போய் பெறுகின்ற பொழுது அவர்கள் நாங்கள் கூறுவது நாங்களும் ஒரு தேசிய இனம், நாங்களும் சுயநிர்ணய உரிமைக்காகத்தான் இருக்கிறோம் என்ற ஒரு 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 முகமூடியை காட்டிக்கொண்டு தான் மக்களிடமிருந்து வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். இப்போ தேர்தல் அரசியலிட நீங்கள் கூறுகின்ற இந்த வாக்குகளும் கொடுத்த ஆணை என்ற அடிப்படையில் நாங்கள் அந்த அரசியலை பார்த்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு கொள்கையை முன்னிலைப்படுத்தி அந்த மக்களிடமிருந்து அந்த ஆணையை பெற்றதுக்கு பிற்பாடு அந்த ஆணையை கைவிட்டு போகிறதுக்கான ஒரு 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 அதிகாரத்தை கூட்டமைப்புக்கு ஒரு நாளும் மக்கள் கொடுக்கவில்லை. இப்போ நாங்கள் கூறுவது என்னென்றால் நீங்கள் தேர்தல் காலத்தில் இந்த விடயங்களை ஒரு கோஷங்களாக பயன்படுத்தி மக்களிடமிருந்து ஏமாற்றி ஆணையை பெற்றதுக்கு பிற்பாடு செயலில் முழுமையாக அந்த பாதைகளை கைவிட்டு போகிற ஒரு பாதையாக தான் இருக்குது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தல் காலத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதுக்கு எதிராக நின்று போட்டியிட்ட பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்கள்கிட்ட கூறினது என்றால் இவர்கள் ஏன் பிரிஞ்சன்னு எங்களுக்கு தெரியாது, ஏன்னா நாங்களும் இந்த நிலப்பாட்டில் தான் இருக்கிறோம், அப்போ ஏன் பிரிஞ்சவர்கள் எங்களை விளங்க இல்லை. சரிதானே? ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு அரசியலை கொஞ்சம் ஆழமாக பார்க்க தயாராக இருக்கிறவர்கள் கூட்டமைப்பு போகிற பாதை மிகவும் பிழை. எங்களுடைய மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துகளும் சவால்களையும் கொடுக்கக்கூடிய வகையில் தான் கூட்டமைப்புடைய ஒரு சில செயல்பாடுகள் இருக்கின்றது. ஆகவே இதை சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு சூழல் ஒரு பொறுப்பு இருக்குன்னு சிவில் சமூகம் கூட முன் வந்திருக்கு. நாங்கள் இந்த சிவில் சமூகம் இப்போ ஒரு 2 கிழமைக்கு முதல் கூட்டமைப்புக்கு ஒரு மஹஜர் வழங்கினார்கள். அவர்களுடைய அந்த மஹஜரில் நீங்கள் எடுத்து பார்த்தால் கூறின அத்தனை விடயங்களும் நாங்கள் 2.5 வருஷம் நாங்கள் இந்த விஷயங்களை எங்களோட மக்களுக்கு சொல்லி கொண்டு வரோம். அப்போ இதுதான் பிரச்சனை. அவர்களுக்கு என்ன சொல்லிக் கொண்டு வருகின்றீர்கள்? என்ன உங்களுடைய திட்டம்? அதாவது முதலாவதாக நீங்கள் இந்த தேசம் சுயநிர்ணயம் என்று கூறுகின்ற பொழுது நீங்கள் அதன் உண்மையான அர்த்தங்களின் அடிப்படையில் தான் உங்களுடைய அரசியல் பாதைகளும் அமைய வேண்டும். நீங்கள் தேசம் சுயநிர்ணயம் என்று கூறிக்கொண்டு நீங்கள் ஸ்ரீலங்கா அரசை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஸ்ரீலங்கா அரசுடைய இறமையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அந்த இறமைன்ற ஒரு பங்கை நீங்கள் கேட்கிறதாக இருக்க முடியாது. என்ற சுயநிர்ணயம் என்றால் இறமை என்றால் உங்களுக்குண்டே ஒரு இறமை இருக்குது. அப்போ அப்படி இருக்கின்ற நீங்கள் அந்த இருக்கிற இறமைக்கு நீங்கள் அங்கீகாரம் தேட போனமே ஒழிய நீங்கள் போய் வேறு யார்கிட்ட இருந்து இறமைன்ற கொஞ்சத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுங்கன்ற பாதைக்குள்ளே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு பாதைக்குள்ளே நீங்கள் போறீர்கள்டா மக்கள் இதுவரைக்கும் கொடுத்த ஆணையை நீங்கள் கைவிடுறதா, நீங்களாகவே விரும்பி கைவிடுறதாக இருக்கு. அப்படிப்பட்ட பாதையில் போகிறாண்டா சர்வதேச மட்டத்தில் எங்களுக்கு ஒரு சூழல் உருவாகுதுன்றால் எங்களுடைய உரிமைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும் பொழுதும் கூட நாங்களாகவே அதை வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு நாங்களாகவே அதை நிராகரித்து இருக்கிறோம் என்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். ஸ்ரீலங்கா அரசு அதை பயன்படுத்தி எங்களுடைய இறுதியில் சர்வதேசம் விரும்பினாலும் நாங்கள் எங்களுடைய உரிமையை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு இடத்துக்கு எங்களை சட்ட ரீதியாக எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணப்படும் என்ற ஒரு ஆபத்து தான் இங்கே இருக்குது. அப்போ எங்களை பொறுத்தவரையில் நாங்கள்
இப்பொழுது இருக்கிற நிலையில் வந்து நாங்கள் எங்களோட உரிமைகளை வந்து முழுமையாக அடையலாமோ இல்லையோ, நிச்சயமாக வந்து நாங்கள் எங்களோட அடிப்படையை வந்து விட்டு கொடுக்காத வகையில் வந்து நாங்கள் இருக்க வேண்டும். நாங்களாகவே நாங்கள் இதை புறந்தள்ளுற மாதிரி இருக்கக்கூடாது என்ற சர்வதேச சட்டங்கள் மிகவும் தெளிவு. சுயநிர்ணய உரிமை போன்ற விடயங்கள் வந்து ஒரு இனத்துக்கு ஒரு தேசத்துக்கு வந்து சரித்திர ரீதியாக வந்து ஒரு முறை தான் கொடுத்தார்கள். ஏனென்றால் சுயநிர்ணய உரிமை என்ற கொள்கை வந்து உலக ஒழுங்கை பாதிக்கின்ற ஒரு விடயம், மாற்ற ஒரு விடயம். சரிதானே? அப்போ நாங்கள் நெடுகளம் வந்து அந்த சுயநிர்ணய உரிமை என்று கூறிக்கொண்டு நாங்கள் உலக ஒழுங்கை மாற்ற வகையில் வந்து நாங்கள் செயல்பட முடியாது. பாரதூரமான ஒரு கொள்கை, பாரதூரமான ஒரு 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 உரிமை, உலக ஒழுங்குகளிலே மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு உரிமைக்கு நீங்கள் அதை சரியாக கையாடுறதுக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து மிகவும் குறைவு. நாங்களாகவே அதை வேண்டாம் என்று சொல்லி போகிறாண்டா எங்களோட எதிர்கால சந்ததிகளுக்கு நாங்கள் செய்கிற ஒரு மிகப்பெரிய துரோகம். இப்போ இதுதான் எங்களோட அடிப்படை கொள்கை பிரச்சனை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன செய்யுதுன்றால், அதிகார பகிர்வண்ட பாதைக்குள்ளே தமிழ் அரசியல் வந்து முதல் 30 வருஷமாக பிரித்தானியர் இந்த தீவிலிருந்து வெளியேறின பிறகு முதல் 30-40 வருஷமாக வந்து நாங்கள் இந்த ஏற்கனவே இருக்கிற ஸ்ரீலங்கா அரசை நாங்கள் மாற்றி அமைப்போம், சிங்களவர்களோட சேர்ந்து நாங்கள் இதை மாற்றி அமைச்சு நாங்கள் இதை முன்னுக்கு கொண்டு போவோம் என்ற ஒரு பாதையில் வந்து முழுமையாக தோற்று போக திரு செல்வநாயகம் ஐயா ஒரு முடிவுக்கு வாரார். வந்து இல்லை, இனி வந்து நாங்கள் இந்த மாற்றி அமைக்கிற வேலை திட்டத்துக்குள்ளே போய் நின்று முடக்கப்பட்டு எதையும் அடைய போகிறது இல்லை. ஆகவே நாங்கள் கடந்த இந்த போர்ச்சுகீயராக இங்கே வாரதுக்கு முதலே எங்களுக்கென்று இருந்த அந்த தனித்துவமான எங்களுடைய அடையாளங்களையும் எங்களுடைய இறமைகளையும் நாங்கள் மீள பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இருக்கக்கூடிய ஒரே வழி. ஒரு 75% சனத்தொகையை கொண்ட சிங்கள தேசத்துக்கும் ஒரு 25% கொண்ட தமிழ் பேசும் தேசத்துக்கும் இடையில் வந்து ஒரு சமத்துவம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்து தேசங்களோட அடிப்படையில் தான் நாங்கள் அந்த சமத்துவத்தை பேணலாம். அப்போ அந்த சமத்துவ ரீதியாகத்தான் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு புரிந்துணர்வுக்கு வரலாம். நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து நாங்கள் இருதரப்புக்கும் இடையில் ஒரு சமத்துவம் பேணுற கஷ்டம். அந்த அடிப்படையில் தான் தேசங்கள் என்ற கோட்பாடு வந்து தமிழருக்கு மிக முக்கியமான ஒரு கோட்பாடாக வருகின்றது. அந்த அடிப்படையில் தான் 76ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கப்படுது. அந்த அடிப்படையில் தான் அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு பிறகு நடந்த 30 வருஷ போராட்டமும் அடிப்படை அரசியல் விடயங்களும் வந்து முன்னெடுக்கப்படுது. போர் 2009ஆம் ஆண்டு முடியுது. இன்றைக்கு வந்து எங்களோட அரசியல் கொள்கைகள் அப்படி இருக்கலாம், நாங்கள் அதை கைவிட தேவையில்லை. போர் ஒரு பக்கம் முடியுது. ஆனால் இதை வந்து நாங்கள் இங்கே தமிழீழம் தனிநாடை பற்றி கதைக்க, நாங்கள் எங்கள்ட அந்தஸ்தை பற்றி கதைக்கிறோம். இப்போ இதெல்லாம் விட்டு கொடுக்கலாம். இது நாங்களாகவே விட்டு கொடுத்தால் நிச்சயமாக வந்து எதிர்காலத்தில் எங்களுக்கு ஒரு சர்வதேச மட்டத்தில் வந்து சூழல் ஏற்பட்டாலும் வந்து ஸ்ரீலங்கா அந்த சூழலை தடுக்கிறதுக்கு நாங்கள் இந்த விட்டு கொடுத்ததை வந்து நாங்கள் ஸ்ரீலங்காவை பயன்படுத்தி எங்களை தடுக்கலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை பற்றி பேசியிருந்தீர்கள். உங்களுடைய மனநிலையிலிருந்து தெளிவாக வெளிப்படையாக கூறுங்கள். தற்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் என்ன நடக்கிறது, என்ன பேச்சுவார்த்தை நடக்கிறது, உங்களுடைய கண்ணோட்டத்தில் அதை எப்படி பார்க்கின்றீர்கள்? வெளிப்படையாக கூறுங்கள். இல்லை, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் நடக்கிற பேச்சுவார்த்தை வந்து என்ன பொறுத்தவரையில் பூஜ்ஜியம். தமிழருடைய நலன்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை அல்ல. அங்கே பேசுவதும் வந்து இன்றைக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு 13வது திருத்தம் மாகாண சபை முறையை பற்றி தான் அங்கே பேச்சுவார்த்தை நடைபெற்றுக்கின்றன. அப்போ இதுக்கு வந்து இந்த மாகாண சபைகள் வந்து இன்றைக்கு ஒரு ஒற்றையாட்சி முறைக்குள் முடக்கப்பட்ட ஒரு விடயம். நீங்கள் இந்த ஒற்றையாட்சி தான் பிரச்சனை, இனப்பிரச்சனைக்கு அடித்தளமே வந்து இந்த ஒற்றையாட்சி முறை. சரியான? ஏன்னா ஒற்றையாட்சி முறை வந்து ஒரு மையத்தில் தான் அதிகாரத்தை குவிக்குது. சரி, ஒற்றையாட்சி முறையில் வந்து உங்களுக்கு அதிகார பரவலாக்கள் கூட ஒரு அதிகாரத்தை பரவலாக்கள் தான் செய்யலாமே உடைய அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது. சரி, அதுதான் ஒற்றையாட்சின்ற அர்த்தமே அதுதான். சரிதானே? அப்போ இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து ஏதோ வடகிழக்கு நம்முடைய தாயக பிரதேசங்களில் வந்து எங்களுடைய மக்களுக்கு வந்து அதிகாரங்களை பெற்றுக் கொடுக்க போகிறார்கள் என்று கூறுவது ஒரு மக்களை வந்து இனியில்லாத வகையில் வந்து ஏமாத்துற ஒரு வேலை திட்டமாக தான் இருக்குது. சரியே ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் பேசி ஒரு அதிகார பகிர்வுக்கு வந்து நீங்கள் அரசாங்கத்தை இணங்க வச்சிட்டீர்கள் என்று சொல்லுவோமே. அப்படி என்றால் வந்து அரசாங்கம் சும்மா வெறுமனே இணங்க முடியாது.
பாராளுமன்றத்தில் வந்து 3/2 பெரும்பான்மை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல வந்து ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கும் போக வேண்டும். ஏன்னா இப்போ ஏற்கனவே இருக்கிற அரசியலமைப்பில் வந்து மிக தெளிவாக கூறியிருக்கு, ஒற்றையாட்சியை மீறுகின்ற எந்த ஒரு விடயத்துக்கும் நீங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு விசேஷ பெரும்பான்மை எடுக்க வேண்டும் மட்டுமல்ல, மக்களிடம் வந்து ஆணை பெற்றோம். நீங்கள் நினைக்கிறீங்களோ வந்து எங்களோட மக்கள் இன்றைக்கு ஒரு போரை நடத்தி ஒரு இனப்படுகொலை செய்கிற அளவுக்கு வந்து அந்த போரை நடத்தி ஒரு 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 போராட்டத்தை அழித்து இருக்கிறார்கள் வந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது நீங்கள் நினைக்கிறீங்க. ஆகவே இது நடக்க போகிற விஷயம் அல்ல. இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களை ஏமாத்துறதுக்காக ஏதோ பேசி போலீஸ் காணி அதிகாரம் என்று சொல்லிக்கொண்டு கடைசியில் வந்து இந்த ஏற்கனவே இருக்கிற 13வது திருத்தத்துக்கு இணங்க போகிறார்கள். சரியா? அப்போ ஏற்கனவே இருக்கிற மாகாண சபைக்கு வந்து இணங்க போகிறார்கள். வார வருஷம் இந்த புது வருஷத்தில் வந்து ஒரு தேர்தல் நடக்க போகிறது. வடமாகாண சபையில் வந்து கூட்டமைப்பு தேர்தலில் போட்டியிட்டு செயல்பட இருக்கின்றது. தமிழ் மக்களுடைய அடிப்படை உரிமை போராட்டம் தொடர்பான விஷயங்களில் வந்து இங்கே எந்த விதமான ஒரு தீர்வும் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இருக்க போகிறதில்லை. அதுக்கு மாறாக நாங்கள் 30 வருஷமாக வந்து கட்டியெழுப்பி கொண்டு வரக்கூடிய ஒரு விடயத்தை, அதுவும் இன்றைக்கு வந்து இந்த 30 வருஷத்துக்கு இல்லாத வகையில் வந்து அக்கறை சர்வதேச மட்டம் கண்ணோட்டம் வந்து இலங்கை தீவில் அதுவும் விசேஷமாக தமிழர் மேலே இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்களாகவே எல்லாம் வேண்டாம் என்று கூறிக்கொண்டு போகிற பாதையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களை கொண்டு போகிறார்கள். வேண்டாம் என்று போனாலும் அந்த சர்வதேசம் என்பது சுயநிர்ணயம் என்று கொடுக்க வரும்போது நிச்சயமாக ஒரு மக்களுடைய அங்கீகாரம் பெற்ற உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். நீங்கள் கூறுவது போன்று மாகாண சபையை புறக்கணித்தால், அதாவது 1994 கூட புறக்கணித்ததன் காரணமாக யாழ் மாவட்டத்திலே 10 ஈழமக்கள் ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் உருவானார்கள். கிழக்கிலும் தேர்தல் புறக்கணிப்பு இடம்பெற்றது. அதன் போது பல்வேறு பிரச்சனைகள் அங்கு உருவானது. இந்த நிலையில இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பை புறக்கணித்தால் இன்னொரு சக்தி அங்கே வந்து ஆட்சிப்பிடம் வரக்கூடிய இருக்கும். இது ஒரு பொதுவான விமர்சனம். இப்போ நாங்கள் சொல்கிற எங்கட கருத்துக்கு வந்து இது முன்வைக்கப்படுற கூட்டமைப்பு கூட இந்த முன்வைச்சிருக்கிற ஒரு பொதுவான விமர்சனம். அதாவது சரி, இந்த மாகாண சபையில் வந்து நீங்கள் இது ஒரு தீர்வல்ல, இதுக்குள்ளே போகிறதுல வந்து பிரயோஜனம் இல்லை, நாங்கள் இதை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். அப்போ பிள்ளையான ஆக்கள் தானே அதை கைப்பற்றுவார்கள். இப்போ இதில் 2 விடயங்கள். இன்றைக்கு சர்வதேச சமூகம் என்ன சொல்லுது என்றால், தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் தமிழருடைய பிரதிநிதிகள், அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். சரிதானே? இபிடிபி வந்து தமிழருடைய பிரதிநிதிகள் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தை வந்து இபிடிபியோடு தான் பேச வேண்டும் என்று சொல்கிறார்களோ? இல்லை. ஏற்கனவே தமிழருடைய பிரதிநிதிகள் தமிழ் மக்களை அங்கே பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு தரப்பாக வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஏற்கனவே அந்த அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள். சரிதானே? நாளைக்கு வந்து ஒரு தேர்தலில் அதுவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேட்டு தேர்தலில் போட்டியிட்டு தோற்கிற இல்லை. நாங்கள் இந்த காரணத்துக்காக இந்த தேர்தலுக்குள்ளே நாங்கள் போக முடியாதுன்னா அடித்து கூறுகின்ற ஒரு இடத்துல சர்வதேசம் வந்து இல்லை, நீங்கள் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் இல்லை என்று கூற போகிறது இல்லை. இன்றைக்கு வந்து கிழக்கு மாகாணத்தில் வந்து பிள்ளையானவர்கள் வந்து வந்திருக்கிறார். சரிதானே? கூட்டமைப்பு புறக்கணிச்சா. அப்போ நானும் கூட்டமைப்பில் இருந்தேன். நானும் அப்போ நாங்கள் ஏன் புறக்கணித்தாண்டா, எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை முழுமையாக நிராகரிக்கின்ற இந்த ப்ரொவின்ஷியல் கவுன்சில்ஸை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத அன்றைக்கு அந்த ப்ரொவின்ஷியல் கவுன்சிலை புறக்கணித்தது. இந்த பிள்ளையானவர்கள் வந்து வந்திருக்கிறார். அவரை பெரிய ஒரு தலைவராக வந்து இந்த சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளுது. அப்போ நாங்கள் எங்களையே மாற்றிக்கொள்ளக்கூடாது. இது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. திரும்ப நான் சொல்கிறேன், தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழருடைய கொள்கைகளை, அடிப்படை கொள்கைகளை கைவிட்டு போகிறபடியால் அதை மூடி மறைக்க ஏதோ ஒரு வகையில் வந்து அவர்களுடைய இந்த துரோக பாதையை வந்து நியாயப்படுத்துறதுக்காக கூறுகின்ற ஒரு கருத்து. இதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தங்களுடைய கட்சி சுயநிர்ணயம், ஒரு நாடு இரு தேசம் என்ற கொள்கையில் இருக்கின்றது. இந்த நிலையிலே சர்வதேசம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. இந்தியா, ஐரோப்பா, அமெரிக்கா இந்த சர்வதேசத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கின்றது? என்னை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் அவர்களுடைய மிகவும் நெருங்கின ஒரு உறவை நாங்கள் வேண்டும். அவர்களுடைய நாங்கள் மிகவும் நெருக்கமாக நாங்கள் ஒரு புரிந்துணர்வும் கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு பொறுப்பும் எங்களிடம் இருக்கின்றது. ஆனால் இதில் முக்கியம் என்னென்றால் வந்து எப்படிப்பட்ட உறவை நாங்கள் வச்சிருக்க வேண்டும் என்றது தான் கேள்வி. அந்த பெரியவர்கள் கூறுகின்ற பொழுது ஒரு முடிவெடுத்து அந்த முடிவை வந்து திணிக்கிற வகையிலான உறவா,
இல்லாட்டி வந்து இல்லை நாங்கள் வந்து எங்களுக்கு இடையில இருக்கிற நிலங்கள்ன்ற அடிப்படையில் நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாடுக்கு வந்து இருதரப்பு உடைய நிலங்களையும் வந்து பேணி கொண்டு போகக்கூடிய வகையில் நாங்கள் அந்த உறவை பேண போகிறோம். வெறுமனே வேறு யாருடைய நிலங்களை வந்து நாங்கள் பிரதிபலிக்கிற வகையில் செயல்பட போகிறோமோ இல்லாட்டி இருதரப்புடைய நிலங்களை வந்து பிரதிபலிக்கின்ற வகையில் ஒரு 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 பாதையை வந்து நாங்கள் இனங்காண போகிறோமோ. என்னை பொறுத்தவரையில் வந்து நான் 2வது இடத்துல தான் இருக்கிறேன். சர்வதேசம் அந்த விசேஷமாக இந்தியா மேற்குலகத்தோடு நாங்கள் மிகவும் நெருங்கின ஒரு உறவை ஒன்றை பேணத்தான் வேண்டும். அதுக்கு நாங்கள் இந்த கட்டுரையிலும் நான் எழுதி கொண்டு வரேன். என்னை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் அவர்களோட இயல்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் வந்து நிலங்கள் என்ற கோணத்தில் பார்க்கும் பொழுது கூட வந்து அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் இந்த இலங்கை தீவில் இருக்கக்கூடிய வேறு தரப்புகளுக்கும் விட எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு நெருக்கமான ஒரு உறவு ஒன்று போன்றதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது. நாங்கள் அதை செய்யலாம். அதுக்காக மற்றவர்கள் செய்யக்கூடாது இல்லை. ஆனால் நாங்கள் எங்களுடைய நிலங்களை கைவிட்டு போட்டு வெறுமனே வேறு வேறு ஆக்களுடைய தேவைகளும் நிலங்களும் பிரதிபலிக்கின்ற வகையிலே தான் நாங்கள் செயல்படுவோம் என்ற நிலைப்பாடுக்கு நான் முழுமையாக மாறும். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்கனவே அங்கீகாரம் பெற்றிருக்கின்ற இந்த இடத்தில் ஒரு ஆணித்தனமான ஒரு மொழி கொண்டு எடுத்தால் நிச்சயமாக மாற்றங்களை இந்த சர்வதேச மட்டத்தில் வந்து ஏற்படுத்தலாம். ஆனால் கூட்டமைப்பு அப்படிப்பட்ட ஒரு பாதையில் போக தயாரில்லை. கூட்டமைப்பு வெறுமனே வேறு யாரோ சொல்கிறத வந்து தாங்கள் செய்கிறதாகத்தான் இருக்குது. அந்த பாதையை நான் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. சரி, சர்வதேசம் என்று வரும்போது சர்வதேசத்துக்கு விழிப்புணர்வு ஊட்டியவர்கள் புலம்பெயர் தமிழர்கள். கடந்த சந்திப்பிலே கூட செல்வம் அடைகள்நாதன் அவர்கள் கலந்து கொண்டு கூறியிருந்தார், சர்வதேசத்தில் இருக்கின்ற புலம்பெயர் தமிழர்கள் நினைத்தால் ஈழ மக்கள் ராஜ வாழ்க்கை வாழலாம் என்று கூறியிருந்தார்கள். இந்த நிலையிலே சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் இலங்கை விடயத்தில் எவ்வாறான பங்கை வகிக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? போன கிழமை திரு செல்வம் அவர்களுடைய கருத்தை நான் கேட்டுறான். அது கூடுதலாக வந்து இந்த தமிழ் தாயக பிரதேசங்களை வந்து அபிவிருத்தி செய்கிறது தொடர்பாக நிதி உதவிகள் தொடர்பாக தான் அந்த கருத்தை அவர் கூறினார். நான் அந்த கருத்தை முழுமையாக நிராகரிக்கிறேன். காரணம், இந்தியா வந்து இலங்கை அரசாங்கத்தோட ஒரு ஒப்பந்தம் செய்து இருக்கின்றது வந்து 50,000 வீடுகளை கட்டி கொடுக்கறதுக்கு. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு வந்து இல்லாட்டி தமிழ் பிரதேசங்களில் வந்து அந்த 50,000 வீடுகளை கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஒப்பந்தம் பண்ண கைச்சாத்திட்டு, அந்த ஒப்பந்தத்தில் வந்து ஒரு 50 வீடுகள் மட்டும்தான் இதுவரைக்கும் கட்டப்பட்டு இருக்குது. ஏற்கனவே கொஞ்சம் வீடுகள் கட்டியிருக்கு, ஆனால் அதை இதுவரைக்கும் வந்து ஒருத்தருக்கும் ஒப்படைக்க இல்லை. எங்களுக்கு கிடைக்கிற தகவலின்படி அதுக்கு காரணம், உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அந்த வீடுகள் கொடுக்கணும் என்று இந்தியா விரும்புகிறத வந்து ஸ்ரீலங்கா அரசு தடுக்குது. ஸ்ரீலங்கா அரசு தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும். சரியோ, கடந்த கால போராட்டம் நடந்த பொழுது வந்து போராளி குடும்பங்களுக்கு புறக்கணிக்கு, இல்லாட்டி காட்டி கொடுத்த அந்த போராட்டத்தை காட்டி கொடுத்த தரப்புகளுக்கு மட்டும் கொடுக்கணும். அப்படிப்பட்ட எத்தனையோ நிபந்தனையை போட்டு அதில் வந்து உண்மையிலே சிவில் அதிகாரம் சிவில் நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் தெரிவு செய்கிற பட்டியலை நிராகரித்து இராணுவமும் கொழும்பும் விரும்புகிற ஒரு பட்டியல் தான் அங்கே அந்த அப்படிப்பட்ட ஒரு பட்டியலுக்கு தான் அந்த வீடுகளுக்கு வந்து வழங்கப்பட ஓணும் என்ற காரணத்தினால ஒரு இருபடியோடு அது முடக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் உண்மையிலே எங்களுடைய மக்களுடைய நிலங்களை கருதி அந்த மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வந்தாலும் நீங்கள் நினைக்கிறீங்களோ இங்கே அப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டுக்கு வந்து இங்கே இடம் இருக்கு? நிச்சயமாக இல்லை. புலம்பெயர்ந்த மக்கள் அப்போ அது ஒரு நல்ல ஒரு உதாரணம். என்னை பொறுத்தவரையில் புலம்பெயர்ந்த மக்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய கடமை 2. முதலாவது, எங்களுடைய உண்மையிலே இங்கே நடக்கிற பிரச்சனை என்னன்றது இனம் கண்டு அதுக்கு முதலாவதாக ஒரு தீர்வு காண வேண்டும். நீங்கள் அந்த சரியான ஒரு தீர்வு காணாமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் விரும்பின வகையில் உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் வந்து உதவி செய்ய முடியாது. அதுதான் உண்மை. அப்போ உங்களுக்கு இருக்கிற மிக முக்கிய கடமை வந்து இங்கே ஒரு ஆக்கப்பூர்வமான எங்களுடைய அடிப்படை உரிமைகள் அங்கீகரிக்கப்படுற ஒரு தீர்வு ஒன்று காண்றதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை அழுத்தங்களும் வந்து நீங்கள் போட வேண்டும். அதுதான் முதலாவது கடமை. 2வது கடமை, இங்கே அதுவும் 2 ஒன்றாக தான் போகணும். இங்கே நடந்து கொண்டு இருக்கிற ஒரு இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கு அம்பலப்படுத்தி அதுக்கு பொறுப்பேற்க வைக்க வேண்டும். இந்த 2ம் ஒரே நேரத்தில் சமாந்தரமாக வந்து இந்த விடயங்களை கையாள வேண்டும். அந்த மிகப்பெரிய பொறுப்பு வந்து புலம்பெயர்ந்த மக்களுக்கு தான் இருக்குது. நிதியுதவிகள்
எதிர்கால அபிவிருத்தி வேலை திட்டங்கள் எல்லாமே வந்து அடுத்த கட்டமாக தான் வரும். இந்தியான் சூழலில் வந்து நீங்கள் நிதியை கொடுத்தனீங்கண்டா என்னை பொறுத்தவரையில் நீங்கள் விரும்பின வகையில் வந்து உங்களோட நிதியை கையாள முடியாது. இன்றைய எமது சந்திப்பு நிகழ்ச்சியில் கலையகத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய உபதலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள். அதாவது சர்வதேச விவகாரங்கள் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். இந்த நிலையிலே இலங்கை அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது, இலங்கை அரசு ஒரு சுயாதீனமான விசாரணையை நடத்த வேண்டும் என்று. அதன் பலனாக கற்றுக்கொண்ட பாடங்களுக்கான நல்லிணக்க ஆணைக்குழு விசாரணை நடத்தி அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றது. இதை இந்தியா கூட ஒரு வகையிலே ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலே நல்லிணக்க ஆணைக்குழு பற்றி அறிக்கை பற்றி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் என்ன நினைக்கின்றீர்கள்? இல்லை, நாங்கள் அந்த அறிக்கையை நிராகரிச்சிருக்கின்றோம். அடிப்படையில் வந்து அது நடந்த அநியாயங்களை வந்து மூடி மறைக்கிறதுக்கும், ஒரு தரப்புடைய அநியாயங்களை மூடி மறைக்கிறதுக்கும், அந்த அநியாயங்கள் முழுதையும் வந்து மற்ற தரப்பு மேலே தான் முழுமையாக போடுறதுக்குமான ஒரு 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 முயற்சியாகத்தான் நாங்கள் அதை பார்த்தோம். உண்மையிலே அது அறிவிக்கப்பட்ட பொழுதே வந்து நாங்கள் உத்தியோகபூர்வமாக எங்களோட நிலப்பாடை நாங்கள் வெளிப்படுத்தியிருந்தோம். இலங்கை தீவில் வந்து ஒரு சர்வதேசம் கேட்குறது வந்து ஒரு போர்க்குற்றங்கள் தொடர்பான ஒரு விசாரணை, அந்த போர் நடந்த வடிவம், அதில் போரில் ஈடுபட்டவர்கள் யார் யார் பிழை செய்தார்களோ அந்த விடயங்கள் எல்லாத்தையும் அம்பலப்படுத்தி ஒரு முழுமையான விசாரணையை நடத்தி அதில் குற்றவாளிகளை வந்து அவர்களுக்கு எதிராக தண்டனை விதிக்கப்பட வேணும் என்று. போர் நடந்த வந்து ரெண்டு தரப்புக்கும் இடையிலே, அந்த ரெண்டு தரப்புக்கும் இடையிலே போர் நடக்கின்ற பொழுது அந்த ஒரு தரப்பு தான் ஸ்ரீலங்கா அரசு, மற்ற தரப்பு தான் தமிழீழ விடுதலை புலிகள். சரிதானே? அப்போ இன்றைக்கு தமிழீழ விடுதலை புலிகள் இல்லை, ஸ்ரீலங்கா அரசு தான் இருக்குது. ஸ்ரீலங்கா அந்த போர் நடத்தின போர்க்குற்றங்களில் வந்து போர்க்குற்றங்கள் செய்த ஒரு தரப்பாக சர்வதேசமே குற்றச்சாட்டுகின்ற ஸ்ரீலங்கா அரசை வந்து நீங்களே விசாரிக்க வேணும் என்று கேட்குறது வந்து என்னை பொறுத்தவரை அதுக்கும் விட ஒரு முட்டாள்தனமான ஒரு கோரிக்கை இல்லை. ஆகவே சர்வதேச ஒழுங்கல் ஒரு பக்கம் இருக்க, அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை, அப்படிப்பட்ட ஒரு வேலை திட்டத்துக்குள்ளே நாங்கள் ஒருபோதும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. சரிதானே? அப்போ தமிழருக்கு வந்து ஒரு கடமை இருக்கின்றது, நாங்கள் அதை சுட்டி காட்ட வேண்டும். சரிதானே? அந்த அடிப்படையில் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி திட்டத்தெளிவாக வந்து இந்த அறிக்கை வாரத்துக்கு முதலே எல்எல்ஆர்சி உருவாக்கப்பட்ட இடத்திலேயே நாங்கள் அந்த ப்ரோசஸையை வந்து முழுமையாக நிராகரிக்கும். என்னென்னா அடிப்படையே பிள்ளை. சரிதானே? அதில் வந்து மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. கூறியிருந்தீர்கள் அந்த 3 வருடத்தை பற்றி கதைக்க சொல்லித்தான் சர்வதேசம் கேட்டிருந்தது. 3 வருட விசாரணைகளை தான் நடத்த சொல்லி நீங்கள் ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தீர்கள் 30 வருட பிரச்சனையை கதைத்தார்கள். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இந்த போர்க்குற்றம் என்று அவர்கள் போர்க்குற்றத்தை பற்றி கதைக்கிறோம் 3 வருஷம். ஆனால் இங்கே நடைபெறுவது வந்து அதுக்கு முட ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம். இன்றைக்கு நடக்கிறது வந்து அந்த ஒரு 60 வருடமாக பிரித்தானியர் இலங்கை தீவை விட்டு வெளியேறின காலம் தொடக்கம் ஒரு தெளிவான ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் ஸ்ரீலங்கா அரசு செயல்பட்டு கொண்டு வருகின்றது. இந்த போர் நடத்தின விதமும் கூட வந்து அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு வகையில் தான் ஒரு வேலை திட்டம் நடக்குது. என்னை பொறுத்தவரையில் வந்து எங்களோட கட்சியை பொறுத்தவரையில் வந்து இது ஒரு இனாளிப்பு வேலை திட்டம். சரிதானே? தமிழ் தேசத்தை இல்லாமல் செய்கின்ற ஒரு விடயம். நாங்கள் வேணுமெண்டா சும்மா கொழும்பில் மகரகமையில் வேறு அந்த பிறந்த பட்டத்தில் வந்து இலங்கை தீவில் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அங்காளங்களை சிதறி நாங்கள் வாழலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் வந்து எங்களுக்குண்டே வந்து ஒரு நிலப்பரப்பில் வந்து நாங்கள் ஒரு 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 முழுமையான பொருளாதாரத்தை வகித்து நாங்கள் ஒரு தேசமாக இயங்குறத வந்து இல்லாமல் பண்ணணும்னு ஒரு வேலை திட்டத்தில் தான் ஸ்ரீலங்கா அரசு, இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை, இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் அத்தனையும் வரப்போகிற எதிர்காலத்தில் வரப்போகிற அரசாங்கங்களும் அப்படித்தான் செயல்பட போகின்றார். இலங்கையின் விசாரணைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், சர்வதேச விசாரணைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? அது போதுமானதாக இருக்கின்றதா? சர்வதேசம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் போதுமானதாக இருக்கின்றதா போர்க்குற்ற விசாரணைகள் தொடர்பாக? இல்லை, எங்களை குற்றச்சாட்டை வந்து நீங்கள் இந்த சர்வதேச சமூகம் பேருக்கு வந்து ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று தேவை என்று கூறிக்கொண்டு ஒரு 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 பக்கசார்பற்ற சுவாதீன விசாரணை தேவை என்று கூறிக்கொண்டு ஸ்ரீலங்கா தான் அந்த பொறுப்பை கொடுக்கின்றார்கள். அவை என்னை பொறுத்தவரையில் வந்து நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் கடந்த காலங்களில் அந்த ஆவணப்படங்கள் எல்லாம் வெளியிட்டிருந்து அதை தற்பொழுது
பான் கி மூன் அவர்கள் கூட பார்வையிட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வந்திருக்கின்றன. இந்த நிலையிலே சர்வதேச விசாரணைகள் இலங்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் நடக்கின்ற பேச்சுவார்த்தை காரணமாக ஏதாவது பாதிக்கப்படும் என்று எண்ணுகின்றீர்களா? தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன சொல்லுது? சரி, பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் இருக்க, சரி கூட்டமைப்பை சொல்லுதாண்டா பேச்சுவார்த்தை நடக்கட்டும், ஆனால் இந்த விசாரணையும் நடத்த வேணும் என்று சொல்லுதாண்டா அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனால் கூட்டமைப்பு என்ன சொல்லி, இப்போ இந்தியா சொல்லியிருக்க வந்து இந்த எல்எல்ஆர்சி நெல்லம் எல்எல்ஆர்சியின் அடிப்படையில் அதில் வந்து கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது, அதில் நிறைவேற்ற வேண்டும், அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் போகணும்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கு. அதுக்கு கூட்டமைப்பு ஆரம்பத்திலே இந்த எல்எல்ஆர்சின் அறிக்கை வந்த உடனே வந்து கூட்டமைப்பு அந்த அறிக்கையை முழுமையாக நிராகரித்தது. இப்போ இந்தியா சொன்ன உடனே வந்து இப்போ இந்தியாண்ட கருத்தை வந்து அதை வரவேக்கு என்ன உங்களை விளங்குதோ, உங்களுக்கு கூட விளங்குதோ என்ன நடக்குதுன்ட்டு. அப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு யார்? இன்றைக்கு உலகமே வந்து தமிழருடைய பிரதிநிதி பார்க்குற ஒரு தரப்பு. அந்த தரப்பு வந்து ஒன்று தமிழ் மக்களுக்கு வந்து தலையங்கத்தில் வந்து பத்திரிகையில் வாரத்துக்கு வந்து நாங்கள் எல்எல்ஆர்சியை நிராகரிக்கிறோம், சர்வதேச சுவாதீன விசாரணை தேவை என்று ஒரு அறிக்கை உண்டு அந்த நேரம் விட்டு, அந்த எல்எல்ஆர்சி வெளியான உடனே வந்து அப்படிப்பட்ட ஒரு அறிக்கை ஒன்று விட்டு, இன்றைக்கு வந்து வேறே ஒரு தரப்பு வந்து இல்லை நாங்கள் இதை நல்ல அறிக்கை, இதை வரவேற்கிறோம், இதை வச்சுக்கொண்டு நாங்கள் கொஞ்சம் இதில் வச்சுக்கொண்டு வேலை செய்யலாம்னு சொன்ன உடனே அதையும் வரவேற்கிறேன்டா என்ன இது உங்களுக்கு விளங்குதோ? அப்போ இதுதான் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களோட மக்களுடைய நிலங்களை மையப்படுத்தி உங்களுக்கு முடிவுகள் எடுக்க தயாரில்லாத ஒரு இடத்துல நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு அங்கே முகத்தை காட்டி இங்கே முகத்தை காட்டின ஒரு வேலை திட்டத்திலாம் இருக்கலாம். தமிழ் மக்கள் தீர்மானிக்கணும் இப்படிப்பட்ட, அதுவும் இன்றைக்கு சர்வதேசம் முழுதும் வந்து வச்சிருக்கிற வந்து தமிழருடைய பிரச்சனை இல்லை, சரிதானே? அப்போ தமிழருடைய பிரதிநிதிகளுக்கு வந்து ஒரு கடமை இருக்கு, அந்த கடமையை சரியாக செய்கின்றார்களா? இந்த சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய அங்கட புலம்பெயர்ந்த மக்கள் செய்கிற அளவுக்கு, அவர்களுடைய பங்கு செய்கிற அளவுக்காவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்யுதோ? நடந்த அநியாயங்களை வந்து அம்பலப்படுத்தி அதுக்கு ஒரு நீதி நியாயத்தை தேடுற அளவுக்கு நம்முடைய புலம்பெயர்ந்த மக்கள் செய்கிற அளவுக்கு வந்து அங்கட மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தரப்பு செய்யுதோ? இந்த கேள்வியில் எங்கட மக்கள் கேட்க வேண்டும். இனிவரும் காலங்களில் வடக்கு கிழக்கு மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள்? புதிய வருடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்திருக்கின்றீர்கள்? இறுதியாக அதை கூறிவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். என்னை பொறுத்தவரையில் வந்து நம்முடைய மக்கள், மண்ணிலே வாழ்கிற மக்கள் மட்டுமில்லை, புலம்பெயர்ந்த மக்களும் கூட, அவர்களுடைய பணி மிகவும் தெளிவு. அவர்கள் எதையும் செய்ய வேண்டிய தேவையில்லை, அவர்கள் செய்திருக்கிறோம். அவர்களுடைய நிலப்பாடு, அவர்களுடைய கொள்கை, அவர்களுடைய கொள்கை பற்று, அவர்கள் என்னத்தை தேவை என்றதை வந்து மிக தெளிவாக காலங்காலமாக இந்த போர் முடிஞ்சதுக்கு பிறகும் 2 வருஷமாக அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். அவர்களுடைய பொறுப்பை அவர்கள் சரியான வகையில் வந்து அவர்கள் இதுவரைக்கும் செய்திருக்கின்றார்கள். அந்த பொறுப்பு என்னென்றால் வந்து தாங்கள் இந்த நிலப்பாடை அடைவதற்காக ஒரு தரப்பை தெரிவு செய்திருக்கின்றார்கள். இப்போ அவர்கள் பார்க்க வேண்டும் வந்து அந்த தரப்பு அவர்களுடைய தேவையின் அடிப்படையில் செயல்படுகிறதோ இயங்குதோ. அப்படி இல்லாவிட்டால் அந்த மக்கள் அந்த தரப்பை ஏதோ ஒற்றுமையண்ட ஒரு உண்மையிலே ஒரு போலி காரணத்துக்காக மீண்டும் மீண்டும் ஏமாத்துகின்ற ஒரு தரப்புக்கு அங்கீகாரம் கொடுத்து பிரயோசனம் இல்லை. இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு செயல்படுகின்ற விதம் எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு மிகப்பெரிய சவால்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அந்த செயல்பாடுகள் இருக்கின்றது. நம்முடைய மக்கள் அதை உணர வேண்டும். எங்களுடைய தமிழ் தேசிய மக்களுடைய கடமை அவர்களுக்கு அந்த உணர்த்தியை அந்த 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 தெளிவை கொடுப்பது. அதைத்தான் நாங்கள் செய்ய வருகின்றோம். அந்த வகையில் வந்து உங்களுடைய நிகழ்ச்சி எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. அதுக்கு நாங்கள் நன்றி கூற விரும்புகின்றோம். நன்றி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே. அதாவது இருமுகம் தொடர்பாக தெளிவான கருத்துக்களை இங்கு இந்த சந்திப்பு நிகழ்ச்சியிலே முன்வைத்திருக்கின்றார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய உபதலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள். இருமுகம் காட்டுபவர்களுக்கு மக்கள் எதிர்காலத்தில் என்ன செய்ய போகின்றார்களே என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். எனவே எதிர்வரும் வருடம் உங்கள் அனைவருக்கும் இனிய வருடமாக, நல்லதொரு வழி சமைக்கக்கூடிய வருடமாக அமைய சந்திப்பு நிகழ்ச்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.